காரைக்கால் மாவட்டத்தில் வாடகைக்கு எடுத்து சென்ற 8 4 சக்கர வாகனங்களை அடமானம் வைத்த மோசடி செய்து நூதன திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட வாலிபர் இருவரை சபீர் அகமத் என்பவர் கொடுத்த புகாரின் பேரில் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த புதுத்துறை பகுதி ஜின்னா நகரை சேர்ந்த சபீர் அகமது என்பவரது PY02K2324 என்ற இனோவா காரினை காரைக்கால் நூல்கடை வீதியை சேர்ந்த முகமது கமாலுதீன் மகன் முகமது ரஃபீக் மற்றும் அவரது நண்பரான காரைக்கால் நிரவி கல்லர் தெருவை சேர்ந்த முகமது கவுத் மகன் ஷாஹிப் மன்சூர் மாலிக் ஆகிய இருவரும் காரினை வாடகைக்கு எடுத்து சென்று அதனை வேறு நபரிடம் அடமானம் வைத்து தன்னை மோசடி செய்து பல லட்சம் ரூபாய் பணம் சம்பாதித்ததாக கூறிய அவர்கள் இருவர் மீது நடவடிக்கை எடுத்து காரினை மீட்டு தர வேண்டி கேட்டு கடந்த 17ஆம் தேதியன்று காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு காரைக்கால் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நிஹாரிகா பட் மற்றும் காரைக்கால் காவல் கண்காணிப்பாளர் வீர வல்லவன் அவர்களின் அறிவுறுத்தலின்படி நகர காவல் நிலைய ஆய்வாளர் பாலமுருகன், உதவி ஆய்வாளர் பிரவீன்குமார், பெருமாள் மற்றும் STF டீம் சேர்ந்து சிறப்பு அதிரப்படை அமைத்து குற்றவாளிகளை தேடப்பட்டு வந்த நிலையில் நேற்று 18ஆம் தேதி காலை நகர காவல் நிலைய போலீசாரின் ரோந்தின் பொழுது மேற்படி முகமது ரஃபீக்கை புதிய பேருந்து நிலையம் அருகில் அடையாளம் கண்டு அவரை கொரோனா பரிசோதனைக்காக அனுப்பி வைத்த பின்னர் மதியம் சுமார் 12:45 மணிக்கு கைது செய்து துரிதமான முறையில் விசாரணை மேற்கொண்டதில் முகமது ரஃபீக்கும் அவரது நண்பரான மாலிக் இதேபோல் மேலும் சில கார்களை தெரிவித்தனர். அதாவது ஸ்கார்பியோ, ரெனால்ட், ஸ்விஃப்ட் ரைசர், எடியஸ் என 7 கார்களை வாடகைக்கு எடுத்து அடமானம் வைத்து மோசடி ஈடுபட்டதை ஒப்புக்கொண்டு சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள மேற்படி கார்களானது கைப்பற்றப்பட்டும். அதனைத் தொடர்ந்து இன்று குற்றவியல் நீதித்துறை நடுவர் முன்னிலையில் ஆஜர் செய்யப்பட்ட சிறையில் அடைத்தனர். கைப்பற்றப்பட்ட 7 கார்களும் ஒப்படைக்கப்பட்டது. இதனை காரைக்கால் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நிஹாரிகா பட் வெகுவாக பாராட்டினார்.